காசி தமிழ்ச் சங்கமம் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தமிழ்நாட்டைச் சேர்ந்த நாட்டுப்புற கலைஞர்கள் சென்ற ரயிலில் வடமாநில இளைஞர்கள் அத்துமீறி நுழைந்து கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. கண்ணாடியை உடைத்த கைகளுக்கு ரயில்வே போலீசார் கைவிலங்கு போடுவார்களா? வட மாநிலங்களில் செல்லக்கூடிய ரயில்களில் முன்பதிவு செய்யப்பட்ட பெட்டிகளுக்குள் இளைஞர்கள் சிலர் அடாவடியாக நுழைவது தொடர்கதையாகியுள்ளது. வடமாநில இளைஞர்கள் கண்ணாடிகளை உடைத்து பயணிகளை அச்சுறுத்தக்கூடிய சம்பவம் நாளுக்கு நாள் அதிகரித்துள்ளது. இதேபோன்று தமிழ்நாட்டை சேர்ந்த நாட்டுப்புற கலைஞர்கள் சென்ற ரயிலுக்குள் கண்ணாடியை உடைத்து உள்ளே நுழைந்த சிலர் வாக்குவாதம் செய்த காட்சி சர்ச்சைக்கு வித்திட்டுள்ளது. நடந்தது என்ன? காசி இடையே கலாச்சார, ஆன்மீக மற்றும் அறிவுசார் தொடர்பை ஏற்படுத்துவதற்காக காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. தமிழ்நாட்டுக்கும் வாரணாசிக்கும் இடையே உள்ள ஆன்மீக மற்றும் கலாச்சார தொடர்பை மேம்படுத்தக்கூடிய நோக்கத்தில் மத்திய கல்வி அமைச்சகம் சார்பில் காசி தமிழ் சங்கமம் கொண்டாடப்படுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி, அயோத்தி உள்ளிட்ட பகுதிகளில் இந்த விழா நடத்தப்படுகிறது. தற்போது 3ஆம் ஆண்டு காசி தமிழ் சங்கமம் வாரணாசியில் களை கட்டியுள்ளது. இந்த விழாவில் தமிழ்நாட்டில் இருந்து மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் நாட்டுப்புற கலைஞர்கள் என்று ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதன் ஒரு பகுதியாக நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த 700 நாட்டுப்புற கலைஞர்கள் வாரணாசிக்கு சென்றனர். இவர்கள் சென்னை சென்ட்ரலில் இருந்து புறப்பட்ட ரயிலில் முன்பதிவு செய்யப்பட்ட 6 பெட்டிகளில் பயணம் மேற்கொண்டனர். இந்த ரயில் மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூர் பகுதியில் நிறுத்தப்பட்டது. அப்போது தமிழ்நாட்டு கலைஞர்கள் பயணித்த முன்பதிவு செய்யக்கூடிய பெட்டிக்குள் வட மாநிலத்தவர்கள் சிலர் அத்துமீறி ஏற முற்பட்டனர். ஆனால் உள்பக்கமாக தாழிடப்பட்டிருந்ததால் அந்த இளைஞர்களில் சிலர் கண்ணாடியை உடைத்துக் கொண்டு உள்ளே குதித்தனர். அதை கண்டதும் தமிழ்நாட்டு கலைஞர்கள் புக்கிங் செய்யப்பட்ட பெட்டிக்குள் நார்மல் டிக்கெட் எடுத்து நீங்கள் எப்படி உள்ளே நுழைந்தீர்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ளனர். அதை காதில் வாங்கிக் கொள்ளாமல் அடாவடியாக உள்ளே நுழைந்த இளைஞர் ஒருவர் கதவை திறந்துவிட முயற்சித்துள்ளார். அதை தட்டி கேட்ட தமிழக பயணிகளிடம் வடமாநில இளைஞர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் கொலை மிரட்டலும் விடுத்தனர். இந்த சம்பவத்தால் அந்த பகுதியே கலேபரமானது. உடனடியாக அங்கு வந்த ரயில்வே போலீசார் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வடமாநில இளைஞர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். பயணத்தில் சில அசௌகரியம் ஏற்பட்ட போதும் பாதுகாப்பாக வாரணாசி சென்றடைந்ததாக நாட்டுப்புற கலைஞர்கள் தெரிவித்துள்ளனர். அந்த பெட்டியை பெட்டியை திறந்து விடலை அப்படின்னு சொல்லி கம்பிய பெரிய ராடால கண்ணாடி கிளாஸ் எல்லாம் உடைச்சி எங்களுடைய நாட்டுப்புற கலைஞர்கள் மேல தாக்குதல் நடத்தக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கு. இதை பொறுத்து தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் என்ன நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த மாதிரி பாதுகாப்பு எங்களுக்கு முற்றிலும் அவசியம். பாதுகாப்பு இல்லாமல் நாங்கள் எந்த விதமான எதுவுமே பண்ண முடியாது. அதனால் எங்களுக்கு கண்டிப்பாக பாதுகாப்பு அளிக்கும்படியும் மற்றும் அடுத்த பேச்சுக்கு வரவங்களுக்கு பாதுகாப்புடனே வர வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை வச்சுருக்கோம். இப்போதைக்கு யாருமே எங்களை பற்றி பயப்பட வேண்டாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் ரொம்ப ஒரு சேஃப்டியாக தான் இருக்கும், பாதுகாப்பாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏற்கனவே உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் உள்ள திரிவேணி சங்கமத்தில் நடைபெறக்கூடிய கும்பமேளாவில் பங்கேற்பதற்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பயணிகள் படையெடுத்த வண்ணம் உள்ளனர். இதனால் ரயில்களில் கூட்டம் அலைமோதுவதால் வடமாநில இளைஞர்கள் சிலர் அண்மையில் ரயில் என்ஜினில் அத்துமீறி நுழைந்த காட்சியும் வெளியாகி இருந்தது. அத்துடன் ஏசி பெட்டியின் ஜன்னல் கண்ணாடியை உடைத்து உள்ளே சென்றதும் சர்ச்சையை ஏற்படுத்தியது.